ஸோ இந்த தொடை உராய்வுக்கு நீங்க வீட்ல இருந்தபடி என்ன மாரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 உங்க உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா, அத சரி பண்ணிக்கிறதுக்கு, அத குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள நீங்க செய்யணுமோ, அத செய்யணும். அப்போ குளிர்ச்சிய தரக்கூடிய, உடல் எடைய குறைக்கக்கூடிய ஒரு பதார்த்தமா இருக்கக்கூடியது வெள்ளை பூசணியோடைய சாறு. ஸோ காலையில ரெகுலரா வெண்பூசணி சாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சரியாயிடும். இன்னொரு பக்கம் நம்ம உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த தொடை உராய்வு பிரச்சனைக்கு உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கிற மாரி இருக்கும். அந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ். குறிப்பா பீரியட்ஸ் 1 வீக் முன்னாடி, பீரியட்ஸ் டைம் கண்டிப்பா நீங்க வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணணும். சிந்தெடிக் ட்ரெஸ்ஸஸ், டெனிம், ஜீன்ஸ் இந்த மாரி ஐட்டம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாரி உடைய அணியவும் வேண்டாம். தொடர்ச்சியா புண்ணு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நீங்க நடக்கக்கூடிய நடை. முடிஞ்ச வரைக்கும் கான்ஷியஸா நடுங்க. ததக்க புதக்கன்னு நடக்காம, நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா 2 ஸ்டெப்பையும் ஈவனா நம்ம ப்ராப்பரா எடுத்து வச்சு நடந்து பழகுனோம்னா, நம்மளுக்கு அந்த தொடை உராய்வு அப்படிங்கிறது ஏற்படாது. ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு வேர்வை ரொம்ப அதிகமா வருது அப்படின்னா, அத வந்து நீங்க எப்படி சரி பண்ணிக்கணுமோ, மருத்துவரோட உதவிய நாடி அத நீங்க சரி பண்ணிக்கணும். இத தாண்டி ரெகுலராவே நம்ம காலையில உடலுக்கு குளிர்ச்சிய குடுக்கக்கூடிய சோற்று கற்றாழையோடைய சாறு, ஆலிவேரா ஜூஸ் காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல ஒரு 20 ml ரெகுலரா ஒரு 48 நாளைக்கு எடுத்துக்கோங்க. இதனால 1 உங்க ஹார்மோன் பிரச்சனையும் சரியாகும். 2வது விஷயம் உடலும் குளிர்ச்சியாகும். தொடை புண்ணும் படிப்படியா ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டத்தில ஒருவேளை உராசி புண்ணு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும் பொழுது, இரவு நேரம் நல்ல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணீங்கனாலே நல்ல சூதிங்கா இருக்கும். ரொம்ப புண்ணு இருக்கு, லைட்டா வீக்கமும் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது, விளக்கெண்ணெயும், தேங்காய் எண்ணெயும் சேர்த்து வச்சு நைட்ல அப்ளை பண்ணிட்டு, மார்னிங் எந்திரிச்சு நீங்க குளிச்சிடலாம். இந்த மாரி தொடர்ச்சியா ஒரு 2, 3 டேஸ் பண்ணீங்கனாலே, அந்த துடை உராய்வுனால ஏற்பட்ட அப்ரேஷஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணு ஆறி சரியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ துடை சிராய்ப்பு நடக்கும் பொழுது உராய்வு ஏற்பட்டு, அதனால புண்ணு ஏற்படுறது, தை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எல்லா வயது பெண்களுக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி. ஸோ அந்த பிரச்சனை வந்து சமாளிக்கிறதுங்கிறது வீட்ல இருந்தபடியே சமாளிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த நடக்கும் பொழுது நம்ம வித்தியாசமா கால வந்து அகலமா வச்சு நடக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கோஜத்தை நம்மனால ஈஸியா அவாய்ட் பண்ணிக்க முடியும்.